வணக்கம், நான் சதீஷ்குமார். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம், நம்பரை டைப் பண்ணா அது எப்படி வேர்ட்ஸா கன்வெர்ட் பண்றது. இப்ப பாருங்க, 1 டைப் பண்ணிருக்கோம், ₹1 வந்திருக்கு பாருங்க. இதுவே நான் வேற டைப் பண்றேன், 1 2 3 4 டைப் பண்றேன். சோ ஆட்டோமேட்டிக்கா அங்க பாருங்க ₹1234 வரும். சோ இதை எப்படி பண்றதா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எக்ஸல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் கான 14வது வீடியோ. இதுல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நம்பரை எப்படி வேர்ட்ஸா மாத்துறது. இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாருங்களேன், ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இது நோட் பேடுக்கான ஃபைல். இதுல ஒரு கோடிங் எழுதி வச்சிருக்கேன். இந்த கோடிங் என்னன்னா, ஒரு நம்பரை எப்படி வேர்ட்ஸா மாத்துறது. சோ இந்த ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை எப்படி எக்ஸல்ல கொண்டு வர போறோம். இப்ப ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு எக்ஸல் ஓபன் பண்ற, ஃப்ரெஷ் எக்ஸல், வேற ஏதாவது எக்ஸல் இருந்தா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸல் ஃபைலை ஓபன் பண்ணிக்கோங்க. பிளாங்க் ஒர்க் புக், எம்டியான ஒர்க் புக்கை ஓபன் பண்ணிட்டு இப்ப நம்ம விஷுவல் பேசிக்ஸ்க்கு போனோம். விஷுவல் பேசிக்ஸ்க்கு எப்படி போலாம்னா, Alt F11, Alt ஃபங்க்ஷன் F11 தான் ஷார்ட்கட் கீ. விஷுவல் பேசிக்ஸ் போயிடும் எம்டியான எக்ஸல் ஃபைல்ல. அப்புறமா விஷுவல் பேசிக்ஸ்ல இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா மாடியூல்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாடியூலை கிளிக் பண்ணுங்க. இங்க எம்டியா ஒரு இடம் ஓபன் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல அந்த கோடிங்கை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். சோ நோட் பேட்ல போயிட்டு அந்த ஃபைலை ஓபன் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கேன். நோட் பேட்ல போயிட்டு கண்ட்ரோல் ஏ எல்லா கோடிங்கும் செலக்ட் பண்ணி Ctrl+C காப்பி. இப்ப திரும்பவும் எக்ஸலுக்கு வந்துட்டு அதுல பேஸ்ட் பண்றோம், Ctrl+V. சோ காப்பி பேஸ்ட் பண்ணா மட்டும் போதாது, இதை ஆடிங்ஸா சேவ் பண்ணணும். ஆடிங்ஸா சேவ் பண்ணாதான் எப்ப வேணாலும் நீங்க எக்ஸல்ல பர்மனண்டா எந்த எக்ஸல் ஃபைல் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆடின்ஸா சேவ் பண்றது, இங்க VBல சேவ்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணா அது ஒரு ஃபைல் நேம் கேக்குது. ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுங்க. இப்ப நான் என்ன ஃபைல் நேம் கொடுக்கணும்னா, NOTO வேர்ட் நம்பர் 2 வேர்ட்ன்ற ஒரு நேம் கொடுக்குறேன். இல்ல எக்ஸல் ஒர்க் புக்ன்றதுக்கு பதிலா எக்ஸல் ஆடின்ஸ்ன்ற நேம்ல நீங்க சேவ் பண்ணணும். எக்ஸல் ஆடின்ஸ் எங்க சேவ் பண்ணணும்னு கேக்குது. அது எங்க சேவ் ஆகுதோ அதே லொகேஷன்ல, இந்த லொகேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சேவ், அவ்வளவுதான். இப்ப ஆடின்ஸா நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப அந்த VBயை க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸலையே நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸலை க்ளோஸ் பண்ணி ரீஓபன் பண்ணணும். சோ இப்ப எக்ஸலை க்ளோஸ் பண்ற மாதிரி, எக்ஸலை க்ளோஸ் பண்ண உடனே சேவ் பண்ணட்டுமான்னு கேக்குது. வேண்டாம், இந்த ஃபைல் சேவ் பண்ண வேணாம். ஆடின்ஸ் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டோம். இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ண வேணாம். டு நாட் சேவ். இப்ப நம்ம ஏதாவது ஒரு எக்ஸல் ஃபைல ஓபன், ஏற்கனவே இருக்க எக்ஸல் ஃபைலா இருந்தாலும் சரி, புதுசான எக்ஸல் ஃபைலா இருந்தாலும் சரி, சோ ஓபன் பண்ணும். புதுசான எக்ஸல் ஃபைலையே நான் ஓபன் பண்றேன். நியூ ஒர்க் புக், பிளாங்க் ஒர்க் புக். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபைலுக்கு போயிடும். ஃபைல்ல போயிட்டு அதுல ஆப்ஷன்ஸ் லாஸ்ட்ல ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணா புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல ஆடின்ஸ் ஒண்ணு இருக்கு. ஆடின்ஸை கிளிக் பண்ணா பாட்டம்ல எக்ஸல் ஆடின்ஸ் ஒண்ணு இருப்பாங்க. எக்ஸல் ஆடின்ஸ் அதுல கோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கோன் கிளிக் பண்ணா நாம கிரியேட் பண்ண ஆடின்ஸ் அங்க வந்து இருக்கு பாருங்க. NOTO வேர்ட், இதுதான் நாம கிரியேட் பண்ண ஆடின்ஸ். கரெக்டா? சோ இது வந்திருக்கு. இதை நீங்க எனேபிள் பண்ணணும். ஜஸ்ட் செக் மார்க் பண்ண போதும். சோ எப்போ வேணுமோ அதை செக் மார்க் பண்ணிக்கலாம். வேணான்ற இடத்துல அன்செக் கூட பண்ணிக்கலாம். ஓகே, சோ இனிமேல் இந்த நம்பர் 2 வேர்ட் எல்லா ஃபைல்லையும், எல்லா எக்ஸல் ஃபைல்லையும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாருங்க, 1 2 3 ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்றேன். ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் NOTO வேர்ட் தான். நீங்க எந்த நேம்ல சேவ் பண்ணினாலும் அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து NOTO வேர்ட் தான். NOTO வேர்ட்ன்றத செலக்ட் பண்ணி இல்ல டைப் பண்ணாலும் ஓகே. ஓபன் பிராக்கெட். இப்போ அந்த டெக்ஸ்ட், அந்த நம்பரை செலக்ட் பண்ணுங்க, என்டர் அடிங்க. தட்ஸ் ஆல். அந்த நம்பர் அப்படியே வேர்ட்ஸா மாறிச்சு பாருங்க. சோ எந்த நம்பரை நீங்க டைப் பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அங்க வேர்ட்ஸ் தானா வந்துடும். சோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அதை நான் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.